நாங்கள் 18 விழுக்காடு எங்களுக்கு இருக்குது. யாருக்கு? பறையர் தேவேந்தருக்கு, ஆதி தமிழ் குடிகளுக்கும் தேவேந்தருக்கு. இதில் திடீர்னு எடுத்து உள்ஒதுக்கீடு 3 விழுக்காடு அருந்ததியர் கொடுத்துறாரு. நீ பொதுவில் தானே இப்போ 10 விழுக்காடு எப்படி கொடுத்தாங்க? பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு பொதுவில் இருந்து அதில் தானே கொடுத்துருக்கணும். நீங்கள் அவ்வளோ காலம் ஆட்சியில் இருந்தீங்களா? பொதுவில் இருந்து பிரித்து 3 விழுக்காடு இல்லை 6 விழுக்காடு கூட கொடுங்க. யார் கேட்க போகிறா? எனக்கே 10 நாளே நெளிஞ்ச தட்டில் 4 பருக்கை படிச்சா அப்படி அதில் 2 எடுத்து கொடுத்தா அப்படி சரி கொடுத்துட்டீங்க விடு. நீ பிசி எம்பிசியிலேருந்து கொடுத்துருக்க முடியுமா? நீ எதை கொடுத்துருந்தா வெளியே நடமாடி இருக்க முடியுமா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு குரல் இல்லை, அதிகார வலிமை இல்லை, அரசியல் வலிமை இல்லை, நான் அப்படினால நீ டக்குன்னு கொடுத்துட்ட. ஏன்னா நான் கேட்க வேண்டியவெல்லாம் உனக்கிட்டே 2-3 சீட்டுக்கு வந்து நிற்கிறதுனால நீ ஏன் சீட் எடுத்து கொடுத்துட்ட. சரி கொடுத்துட்ட. அப்போ அதில் என்ன பண்ணுற? பிரியாரிட்டி, முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு சரத்தை சேர்க்கறது. அது எப்படி வருதுன்னு நீங்கள் உங்களுக்கு நுட்பம் பாருங்க. எங்களுக்கு 18 விழுக்காடு இருக்குது, 3 போயிடுச்சு, மீதி 15 இருக்கா? இந்த 15ல் இவங்களுக்கு அவங்க 3 அப்படியே அவங்க வீட்டு சாப்பாடு அவங்ககிட்ட அப்படியே இருக்குது. என் வீட்டு சாப்பாடு இருக்குல்ல இந்த 15, இதில் இவங்க சாப்பிட்டது போக மிச்சம் எனக்கு முன்னுரிமை. இதுலேயே அவங்க வருவாங்க, அவங்களுக்கு போக எனக்கு அப்படின்னு சட்டம். இது எவ்வளோ பெரிய துரோகம் பாரு.